டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மேல் பருவக்காற்று பலமாக வீசும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறல். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. பொதுபல சேனாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்குமாறு நீதவான் உத்தரவு. ரோயல் பார்க் கொலை வழக்கு மரண தண்டனையை உறுதி செய்தது உயர் நீதிமன்றம். வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் பொங்கல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். நெடுந்தீவு மற்றும் மன்னார் பிரதேசங்களில் கடந்த 2 தினங்களாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 82 இந்திய மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 82 மீனவர்களில் 46 பேர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 16ஆம் திகதி வரையிலும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் ஆனந்தி கனகரட்னம் உத்தரவிட்டார். நெடுந்தீவில் வைத்து கைது செய்யப்பட்ட ஏனைய 36 மீனவர்களும் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் 20ஆம் திகதி வரையிலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் உத்தரவிட்டார். இலங்கை கடற்பரப்பில் தென்மேல் பருவக்காற்று மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் கடற்கரையோரங்களில் வாழ்கின்றவர்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரித்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி வரை இந்த காற்று பலமாக வீசும் என்றும் எதிர்வு கூறியுள்ளது. ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் மீனவர்களை அவதானமாக செயற்படுமாறு வானிலை அவதான நிலையம் கோரியுள்ளது. பொதுபல சேனாவை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஜூலை 7ஆம் திகதி தாக்கல் செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் தில்லினகமகே போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு 2 கம்பெனி வீதியில் உள்ள நிப்போன் ஹோட்டலில் இடம்பெற்ற ஜாதிக பல சேனாவின் ஊடகவியலாளர் மாநாட்டிற்குள் நுழைந்து அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் வைத்து நாயே என்று தன்னை அவமதித்ததாக வட்டரக்க விஜித்த தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன நீதவானின் கவனத்திற்கு இன்று கொண்டு வந்தார். அது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு நீதவான் சட்டத்தரணிக்கு பணித்தார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டதாக மேல் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை அறிவித்தது. ராஜகிரிய ரோயல் பார்க் தொடர்மாடி குடியிருப்பில் 2005ஆம் ஆண்டு தங்கியிருந்த 18 வயதான இவோன் ஜான்சன் என்ற யுவதியின் கொலை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட ஜூட் சமந்த ஜெயமக என்பவருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மினி ரணவக்கா அறிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று திங்கட்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள், தூக்கு காவடிகள், பறவை காவடிகள் வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கு எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இப்பொங்கல் உற்சவத்துக்கு முன்னோடியாக கடந்த 2ஆம் திகதி கடல் தீர்த்தம் எடுத்து காட்டா விநாயகர் கோவிலில் தீபம் ஏற்றி தொடர்ந்து 6 நாட்களுக்கு சிலம்பு கூறல் நடைபெற்றது. 7ஆம் நாளான இன்றைய தினம் பொங்கல் உற்சவம் நடைபெற்றது. இப்பொங்கல் உற்சவத்துக்காக காட்டா விநாயகர் கோவிலில் இருந்து கண்ட பொருட்கள் கண்ணகி அம்மன் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. சக்திதான்
நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.